தமிழ்நாட்டு மக்கள் நேருக்கு வணக்கம். 15 நாள்ல வரப்போகுதுங்க. 15 நாள் தான். தேதியை குறிச்சு வச்சுங்க. 15 நாள்ல வரப்போகுது. என்ன சார் வரப்போகுதுன்னு சொல்லி கேக்குறீங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு வெறுத்தமா படிச்சுக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 படிச்சுக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்ப டிஎன்பிஎஸ்சி ஒரு அதிரடி செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஒரு அதிரடி செய்தியா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு? நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, ஏற்கனவே ஆனுவல் பேனல்ல சொன்னபடி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதை எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குரூப் 1 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் அதே மாசத்துல 27ஆம் தேதிக்கு மட்டும் தள்ளி போயிருக்கு. ஆனா வேகன்சி ரொம்ப குறைவு. அதை நம்ம கேள்வி கேட்டுட்டு கொண்டு வச்சுங்களேன். இப்ப டிஎன்பிஎஸ்சி என்ன செய்தி வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது சொன்னபடி ஆகஸ்ட் 11 குரூப் 2 தேர்வு அறிவிப்பு வெளியாகும். ஆகஸ்ட் 11ஆம் தேதி குரூப் 2 2A எக்ஸாம்கான நோட்டிபிகேஷன் வெளியாக போகுது. ஆகஸ்ட் 11 இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா சரியா 15 நாள். இந்த வீடியோ லேட்டா பாத்தீங்கன்னா 10 நாட்கள் 5 நாட்கள் சொல்லிட்டு நாட்கள் குறைஞ்சிட்டே இருக்கும். ரைட்டா? சிலபஸ் எடுத்து தயார் நிலையில இது வரைக்கும் படிக்காதவங்க தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன். படிச்சவங்க படிச்சுட்டே இருப்பீங்க, பிளான ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க. படிக்காதவங்க தயவு செஞ்சு சிலபஸ் பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க. சிலபஸ்ல ஒவ்வொரு டாபிக் முடிக்க அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க. ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போடக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. 5 மாசத்துல குரூப் 4 எக்ஸாம். இந்த அறிவிப்பு 15 நாள்ல அறிவிப்பு வரப்போகுது. டக்கு நாட்கள் போகும். சிலபஸ் உங்க கையில இருக்கணும், ஸ்டடி பிளான் உங்க கையில இருக்கணும். சிலபஸ் அண்ட் ஸ்டடி பிளான் உங்க கையில இருக்கணும். ரெண்டுமே கையில வச்சுங்க. முடிக்க பாலிட்டில முடிக்க எக்கனாமிக்ஸ்ல முடிக்க தமிழ்ல முடிக்க மேத்ஸ்ல முடிக்க அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க. அண்டர்லைன் பண்ணிட்டு டக்கு ரிவிஷனும் பண்ணிருங்க. ரைட்டா? அதான் எப்படியும் பண்ணிட்டு இருப்பீங்க. தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாம் வெறித்தனமா அதுதான் படிச்சுட்டு இருப்பீங்க. தரவாக வேண்டிய காலகட்டங்க. தரவாக வேண்டிய காலகட்டம். ஒன்னு விடாம படிச்சு தூக்கணும். ஒரு வார்த்தை விடாம, ஒரு சொல் விடாம மொத்தமா தூக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 6, ஐஎன்எம், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி எல்லாமே. இந்த செய்தியை பாருங்க. 15 நாள்ல வரப்போகுது. இந்த செய்தியில பாருங்களேன், இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாம் பாருங்க. குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ் பிரபாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதான் முக்கியமானது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி அறிவிப்பு சொன்ன டேட்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன் அந்த டேட் தானே இருந்திருக்கும். நோட்டிபிகேஷன் சொன்ன டேட்ல வரப்போகுது. 15 நாள். ரைட்டா? அதிக எண்ணிக்கையிலான தேர்வு. ஏன்னா நிறைய பேர் வந்து குரூப் 1 எக்ஸாம் தள்ளி போனனால, அந்த குரூப் 1 எக்ஸாம்க்கு அந்த டேட் தள்ளி போனனால, சரி இப்ப குரூப் 2 எக்ஸாம்க்கு நோட்டிபிகேஷன் தள்ளி போமான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு நியூஸ் தான் இது. அதிக எண்ணிக்கையிலான தேர்வர்கள் பங்கேற்கக்கூடிய குரூப் 2 குரூப் 4 மற்றும் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு ஆகிய 3 தேர்வுகள் மட்டும் எஞ்சியுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, இது டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட 2026ஆம் ஆண்டுக்கான தேர்வு கால அட்டவணையில் குறிப்பிட்டபடி ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வெளியிடப்படும். மின்சார வாரியத்துக்கான காலி பணியிடங்களும் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்படும். இது முன்னாடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரைட்டா? சோ இங்க பாருங்க, மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் மற்றும் துறையின் உயர் அதிகாரிகளுடன் சில நாட்களுக்கு முன்பு ஆலோசனை நடத்திய முதல்வர் விஜய் அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணிகளை முன்னுரிமை அடிப்படையில் நிரப்ப உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொஞ்ச நாட்கள் முன்னாடி இந்த மீட்டிங் போட்டாங்க. அதை பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. குரூப் 4 குரூப் 2 தேர்விலும் குரூப் 4 தேர்விலும் காலி பணியிடங்கள். குரூப் 4 தேர்விலும் குரூப் 2 குரூப் 4 தேர்விலும் குரூப் 4 தேர்விலும் காலி பணியிடங்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேகன்சிஸ் வந்து அதிகமா வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ரைட்டா? ஏன் அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி குரூப் 1ல 26 வேகன்சி. ஏகப்பட்ட நபர்கள் கேள்வி கேட்டோம் அரசாங்கத்தை நோக்கி, என்ன 26 வேகன்சி தான் விட்டுருக்கீங்க, வரலாறுல இந்த மாதிரி வந்து இவ்வளவு குறைவான வேகன்சியை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு நாம கேள்வி கேட்டோம். எல்லாமே கேள்வி கேட்டாச்சு. அப்புறம் அந்த கரூர்ல 21 நபர்களுக்கு அரசு பணி. இது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, மிகப்பெரிய அவப்பெயரை வந்து தமிழக அரசாங்கத்துக்கு வந்து இந்த விஷயம் எல்லாம் வந்து சேர்த்திருக்கு. அதனால இப்ப அரசாங்கம் என்ன முடிவு எடுத்துறாங்க, நமக்கு வந்து தகவல் படி என்ன அப்படின்னா, குரூப் 1ல 26 வேகன்சி. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதிருப்தியில இருக்காங்க. இந்த கரூர் மேட்டர்ல அதிருப்தியில இருக்காங்க. சோ வேகன்சிஸ்ல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, வேகன்சிஸ் வந்து அதிகமா வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு, ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா வேகன்சி அதிகமா விட்டே தீரணும், வேற வழியே இல்ல கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா காலி பணியிடங்கள் அவ்வளவு இருக்குன்னு சொல்லிதான் நாங்க வந்தால நிரப்புவோம் சொல்லிதான், அரசாங்க வேலையை நாங்க உத்தரவாதம் கொடுத்து நாங்க நிரப்புவோம் சொல்லிதான், வேலை வாய்ப்பை நாங்க உருவாக்குவோம் சொல்லிதான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அந்த பல வாக்குறுதிகளை இது முக்கியமான வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை சொல்லிதான் 5 லட்சம் காலி பணியிடங்கள் 2 லட்சம் காலி பணியிடங்கள் சொல்லிதான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அப்ப கண்டிப்பா வேகன்சிஸ் அதிகமா விட்டாகணும். விட்டக்கூடிய கட்டாயத்துல அரசாங்கம் இருக்காங்க.
ஏன்னா உண்மையிலே இருக்கு, வாண்டடா விடணும் அப்படின்லாம் இல்ல, உண்மையிலே இருக்கு. குரூப் 2க்கும் இருக்கு, குரூப் 4க்கும் இருக்கு. பாருங்க, குரூப் 2 2A குரூப் 4 தேர்விலும் காலி பணியிடங்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வேகன்சிஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா, வரக்கூடிய குரூப் 2 அண்ட் குரூப் 4. அதனால இந்த வருஷம் சரியான வருஷம், இந்த வருஷம் சரியான வருஷம். இது வரைக்கும் படிக்காதவங்க தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரி சிலபஸை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொன்னா முடிக்க அண்டர்லைன் பண்ணுங்க. ஸ்கூல் புக் 6ல இருந்து 12 தரவா வச்சுங்க. அந்த 6ல இருந்து 9 கூட விட்டுருங்க. 10, 11, 12 ஃபர்ஸ்ட் முடிங்க. 10, 11, 12 பள்ளி பாடப்புத்தகத்தை முடிங்கங்கறேன். தமிழ்ல இலக்கணத்தை முடிங்கங்கறேன். மேத்ஸ்ல ஆப்டிடியூட் ரீசனிங் ஃபுல்லா போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணி ஃபுல் ஃபார்முலா, ஃபுல் ஷார்ட்கட்ஸ், ஃபுல் லாஜிக்க முடிங்கங்கறேன். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும், ஏன்னா குரூப் 2 2A இங்கிலீஷ் இருக்கு. அதனால சோ இந்த செய்தி நமக்கு ஒரு நல்ல செய்தி. சொன்னபடி நோட்டிபிகேஷன் வரப்போகுது. வேகன்சிஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. குரூப் 4 வேகன்சி, குரூப் 2 ரெண்டு சேர்த்து சொல்றேன். ரைட்டா, நோட்டிபிகேஷன் வரதுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்பே இதான் நோட்டிபிகேஷன் வரட்டும், ஆனா தயார் நிலையில இப்ப இருக்கணும். படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். படிச்சுட்டு இருப்பீங்க, பிரச்சனை இல்ல. ரைட்டா, அங்கேயும் டைவர்ட் ஆகாம, டைவர்ஷன் ஆகாம புத்தகத்தோட உட்காருங்க. கரெக்டா 5 மாசம், கரெக்டா ஒரு 3 மாசம். குரூப் 2 ஒரு 3 மாசம், குரூப் 4 5 மாசம். ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துல இருந்து 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஹவுஸ் ஒய்ஃப் ஆனீங்கன்னா 3 மணி நேரத்துல 4 மணி நேரம் கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன். குறிய கரெக்டா வச்சீங்கன்னா கண்டிப்பா 2027 போஸ்டிங். 2027 நீங்க போஸ்டிங் வாங்குவது உறுதி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சொல்றேன், இப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ரைட்டா, நீங்க பாதி படிச்சிருந்தாலும் சரி, 40% படிச்சிருந்தாலும் சரி, நான் தான் தமிழ்ல அவுட் சோர்ஸ் மட்டும் படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, ரைட்டா, கரெக்டா காய நகர்த்தினீங்கன்னா அடுத்த 5 மாசம் கரெக்டா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட்டு ஃபுல்லா படிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாஸுங்க, கண்டிப்பா பாஸ். அதனால இந்த செய்தி நமக்கு ஒரு நல்ல செய்தி. 15 நாள் இருக்கு, டைமை வேஸ்ட் பண்ணாம நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடியே ஒரு யூனிட் முடிச்சிடலாம். என்ன கேட்டீங்கன்னா, நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே தமிழ் ஒரு யூனிட், இதுல ஒரு யூனிட் முடிச்சு வச்சிடலாம். ரைட்டா, மேத்ஸ்ல ஒரு 3 டாபிக் 4 டாபிக் முடிச்சிடலாம். அதனால சிலபஸை விட்டுறாதீங்க, சிலபஸ் முக்கியம். இந்த சிலபஸ் ஃபுல்லாவே ஒவ்வொரு டாபிக் எப்படி படிக்கணும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ரைட்டா, அந்த அளவுக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் பாலிட்டில ஆரம்பிச்சு எக்கனாமிக்ஸ் தொட்டு யூனிட் 6 முடிச்சு, ஐஎன்எம் முடிச்சு, ஜியோகிராஃபி முடிச்சு, ஹிஸ்டரியை முடிச்சு, சயின்ஸை முடிக்கலாம். இதான் அந்த ஃப்ளோ. அதே கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். அது அடுத்தது வரும். ப்ரீவியஸ் क्वेश्चन சீரிஸ் அடுத்தது நம்ம இந்த சேனல்ல வரும். ரைட்டா, அதையும் சொல்லிக்கிறேன் நம்ம சேனல்ல. ஆப்டிடியூட் ரீசனிங் எவ்வளவு தூரம் போட்டு பாக்குறீங்களோ, இந்த ஆப்டிடியூட் ரீசனிங்ல சில பேர் பயப்படுறீங்க. சார் ஸ்கூல்ல இருக்க ஸ்கூல் புக்ல இருக்க எல்லா சம்ஸும் போட்டு பார்க்கணுமா, பெருசா இது வித்தியாசமாலாம் இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்க்கணுமா? அப்படி இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. ஆப்டி ரீசனிங் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். இப்ப டைம் அண்ட் ஒர்க்னு எடுத்துக்கிட்டு அதுல ஒரு 6 மாடல் தான் இருக்கு. ஒவ்வொரு மாடலையும் ஒரு 10 சம், 60 சம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் எப்படி திங்க் பண்ணி பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அங்க அடிக்கிறீங்க தான் மேட்ரு மேத்ஸை பொறுத்த வரைக்கும். டைம் அண்ட் ஒர்க் மட்டும் இல்ல, இப்ப ஏரியா வால்யூம் எடுத்துட்டீங்கன்னா டோட்டல் ஃபார்முலா, அப்புறம் கொஞ்சம் பிராக்டிகல் சம்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டு முடிஞ்சு ஏரியா வால்யூம் 3-4 கேள்வி அப்படியே அசால்ட்டா தூக்கிடலாம். அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் முழுக்க ஃபார்முலா பிளஸ் ஒரு 5 மாடல். ரைட்டா, சோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த பயமும் தேவையில்ல. சிம்பிள் கிறிஸ்டல் கிளியரா போட்டு பார்த்து மைண்ட் கால்குலேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே மேத்ஸ்ல 25க்கு 25 தூக்கலாம். ஏன்னா இந்த ரீசனிங் மட்டும் தான் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. இந்த ரீசனிங் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அப்பவே நம்ம நினைச்சோம் டைம் இழுக்க போகுது, அதுலதான் ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க டிஎன்பிசி. ரைட்டா, ஏன்னா ரீசனிங் ஓரளவு ஈஸி தான் ஆப்டியை கம்பேர் பண்ணும்போது, ஆனா டைம் இழுக்கும். முன்னாடியே சொல்லியிருப்பேன், இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பே சொல்லியிருப்பேன். சோ அதை மட்டும் நம்ம தரவா போட்டு பார்க்கணும். அதே தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படின்னா இலக்கணத்தை ஃபர்ஸ்டா முடிக்கணும். யூனிட் 1 இலக்கணம், யூனிட் 7 இலக்கியம். இந்த யூனிட் 1 யூனிட் 7 ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும் தமிழ்ல. எனக்கு நான் சொல்ற கரெக்டா கவனிச்சுங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, நம்மளா ஸ்டடி பிளான் அப்படிதான் போட்டிருப்போம். யூனிட் 1 முடிக்கணும், யூனிட் 7 முடிக்கணும். ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். ஒரு 1.5 மாசத்துல முடிச்சிடணும். முடிச்சு அதை யூனிட் 3 முடிக்கணும். அதை யூனிட் 4, 5, 6, 2 அப்படி வரணும். ரைட்டா, யூனிட் 2 லாஸ்ட்ல கூட வச்சுக்கலாம். இந்த ஓரல் ஒரு மொழி, ஒரு சொல் பரப்புல எல்லாம் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். அது கடைசியா படிச்சு அப்படியே போய் எக்ஸாம் உட்காந்தா ஞாபகத்துல இருக்கும், டக்குன்னு அடிச்சிடலாம். அப்படி சொல்ல வரேன். ரைட்டா, அதே மாதிரி தான் இங்கிலீஷும், இதே மாதிரி தான் இங்கிலீஷும். சோ the ball is on your court. 15 days நோட்டிபிகேஷன், அதுல இருந்து ஒரு 2 மாசத்துல எக்ஸாம். அதே சமயத்துல குரூப் 4 நோட்டிபிகேஷன், அங்க இருந்து ஒரு 2 மாசத்துல எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம். கிளியரா இருக்கு,
கிளியரா இருக்கு. வருஷத்தோட கடைசி 2ஆம் பகுதிக்கு வந்தாச்சு. ஏறத்தாழ கிளைமேக்ஸ் வந்தாச்சு. ஒரு 5 மாசம் கிளைமேக்ஸே 5 மாசம். ரைட்டா? சோ கரெக்டா இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட 5 மாசத்துல படிச்சு முடிக்கலாம் குரூப் 4 எக்ஸாம். இப்ப குரூப் 2 எக்ஸாம் அறிவிப்பும் வரப்போகுது. ரைட்டா? அதனால படிக்கிறவங்க கரெக்டா நம்ம ஸ்டடி பிளான் மட்டும் இல்ல, நீங்க எங்க வேணா படிங்க, நீங்க யார்கிட்ட வேணா படிங்க, வீட்டுல உட்காந்து படிங்க, ஆஃப்லைன் அகாடமி ஆன்லைன் அகாடமி எங்க வேணா படிங்க. ஆனா கரெக்டா என்ன ஷெட்யூல் அவங்க கொடுக்குறாங்களோ அந்த ஷெட்யூலை கரெக்டா ஃபாலோ பண்ணி முடிச்சிருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க நம்மளே தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எங்க படிச்சாலும், நீங்க பார்க்க உட்காந்து படிச்சாலும், ஒரு ஷெட்யூல் எடுத்தீங்கன்னா, ஒரு ஸ்டடி பிளான் எடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஸ்டடி பிளான் மட்டும் தான் நீங்க படிச்சு முடிக்கணும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரிவிஷன் பண்ணதுக்கு வேற ஸ்டடி பிளான் வேணா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதை நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஏன்னா கண்ணு முன்னாடி பாக்குறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா ஒரு ஸ்டடி பிளான் ஒரு மாசம் ஃபாலோ பண்றது, வேற ஏதாவது போட்டு அதை ஒரு மாசம், வேற ஏதாவது போட்டு அதே ஒரு மாசம், முதல் ஷெட்யூல்ல உட்காந்துருப்பாங்க. எல்லா ஸ்டடி பிளானோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மட்டும் முடிச்சிருப்பாங்க. என்ன அப்படியே ஒரு ஷெட்யூலா முடிச்சு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் 10 மாசம் ஓடிடும். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், முடிங்க. கன்சிஸ்டன்சிங்க மேட்ரு. ரைட்டா? ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரே எனர்ஜியோட ஓடணும். அந்த எனர்ஜி எங்கேயும் குறைய கூடாது. அதான் இங்க மேட்ரு. இங்க கிளியர் பண்றவங்களோட தாரக மந்திரமே அதுதான். ஸ்டார்டிங்ல என்ன எனர்ஜியில படிச்சாங்களோ, குவாலிட்டி அப்ப ஸ்டார்ட் பண்றப்ப என்ன எனர்ஜியோட அந்த முகவரியை படிச்சாங்களோ அதே எனர்ஜியோட தான் எக்கனாமிக்ஸ் படிக்கணும். எக்கனாமிக்ஸ் 5 திட்டத்தை அதே எனர்ஜியோட தான் படிக்கணும். ஆர்பிஐ அதோ எனர்ஜியோட தான் படிக்கணும். யூனிட் 6 பாளையக்காரர் அதே எனர்ஜியோட தான் படிக்கணும். எனர்ஜி குறைய கூடாது. ஒவ்வொரு நாளும் புதுசா வாழணும். ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் புது வாழ்க்கை. ஒவ்வொரு 8 மணி நேரமும் முக்கியம். ஒவ்வொரு மணி நேரம் முக்கியம். ஒரு செகண்டும் முக்கியம். ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். அதனால தயவு செஞ்சு அதை சொல்லிக்கிறேன். ரைட்டா? சோ இது ஒரு நியூஸ் எடுத்துட்டு பார்ப்போம். பிளஸ் வேகன்சி கண்டிப்பா அதிகரிக்குங்கிறத நம்ம பார்த்தாலும் தெரியுது. பிளஸ் இந்த குரூப் 1 இந்த கரூர் சம்பவம் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல கவர்மெண்ட் புரிஞ்சிருப்பாங்க. தகவல் அப்படிதான் வருது. ரைட்டா? அதனால கண்டிப்பா குரூப் 2 குரூப் 4ல வேகன்சிஸ் அதிகமா இருக்கு, அதிகமா தான் வரும் அப்படிங்கறத நம்ம நம்பி படிக்க விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல படிச்சிருந்தீங்கன்னா அப்படியே டிராவல் பண்ணலாம். ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்க ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரைட்டா? இந்த மாதிரி கொண்டு போலாம். சோ இதான் இப்ப அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன். நம்ம இந்த தர்மன் பேட்ச்னு ஒரு பேட்ச் இப்ப நம்ம லான்ச் பண்ணி போயிட்டு இருக்கு. அந்த தர்மன் பேட்சுக்கான ஆஃபர் அமௌண்ட் கொடுத்திருந்தோம். 2500 ரூபாய் ஆஃபர். அந்த ஆஃபர் வந்து இன்னும் 2 நாள்ல முடியுது. அதாவது சரியா ஜூலை 27ஆம் தேதி அந்த ஆஃபர் முடியுதுங்க. ஜூலை 27ஆம் தேதியோட ஆஃபர் முடியுது. கடைசி ஒரு 300 சீட்டு தான். சோ இந்த இதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். யூடியூப்ல படிக்கிறோம், நமக்கு பாட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம். யூடியூப் நம்ம சேனல்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே நம்ம பேட்ச்லயும் வந்து தர்மன் பேட்ச்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த பேட்ச்க்கான இன்ட்ரோ வீடியோ, லான்ச்சிங் வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லான்ச்சிங் வீடியோ நிப்பாட்டுறேன், பாத்துருங்க. கிளாஸ் எப்படி இருக்கும், டெஸ்ட் எப்படி இருக்கும், ஸ்டடி பிளான் என்ன, எல்லாமே இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ரைட்டா? சோ இது ஆஃபர். இந்த ஆஃபர் 1 இயர் வேலிடிட்டி, ஒரு வருஷம் வேலிடிட்டிக்கான ஆஃபர். 25,000 30,000 அந்த பேச்சுக்கு இங்க இடம் இல்ல. 30,000 25,000 20,000 அந்த அமௌண்ட்லாம் இல்ல. ரைட்டா? 2500 ரூபாய் சிம்பிள். சோ 1 இயர் வேலிடிட்டி. சோ பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிருங்க. மேக்ஸிமம் யூடியூப்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஜாயின் பண்ணிருங்க. யூடியூப் ஆப் கிளாஸ் எல்லாமே ஆப்ல தான் நடக்கும். ஆப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். ரைட்டா? ஆன்லைன் கிளாஸ் தான். ஆன்லைன் டெஸ்ட், ஓஎம்ஆர் டெஸ்ட் எல்லாமே இருக்கும் உள்ள. ரைட்டா? சோ இதை எப்படி ஜாயின் பண்ணணும்ங்கறதையும் சொல்லிடுறேன். இதான் ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பரை உங்க மொபைல்ல சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு ஜாயின் தர்மன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க மொபைல்ல. அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு ஜாயின் தர்மன் பேட்ச்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம அட்மின் உங்களை அதிகபட்சம் ஒரு நாள் கேப்ல சேர்த்துருவாங்க. நான் திரும்ப சொல்றேன், இந்த பேட்சுக்கான கடைசி தேதி வந்து ஜூலை 27ஆம் தேதி நைட்டு 12 மணியோட இந்த பேட்ச் முடியுது. ரைட்டா? அதையும் சொல்லிக்கிறேன். சோ படிக்க தயாராயிடுங்க. ரைட்டா? எல்லாமே கரெக்டா இருக்கு. கரெக்டான ஒரு ப்ரிப்பரேஷன் கிரவுண்ட்ல இப்ப நம்ம இருக்கோம். இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம். அடுத்த 5 மாசம் விறுவிறுன்னு பரபரப்பா ஓடக்கூடிய காலகட்டம். பதட்டப்பதற்காக நான் சொல்ல, கூலா இந்த 8 மணி நேரம் ஒரு நாளைக்கும் பயன்படுத்தி பிராக்டிஸ் பண்ணி அப்படியே ஒரு கூலா ரொம்ப ஒரு மாதிரி கிறிஸ்டல் கிளியரா கேஷுவலாவே தட்டி தூக்கிடலாம். ரொம்ப சீரியஸா தட்டி தூக்கணும் அவசியம் இல்ல. சீரியஸா ஒரு டேபிள் அப்படியே புக்ஸ்லாம் வச்சு அப்படியே ஹைலைட்ல அப்படிலாம் தேவையில்ல. கேஷுவலாவே இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணலாம். இந்த குரூப் 2 பிலிம்ஸையும் இந்த குரூப் 4 எக்ஸாமையும் அசால்ட்டாவே தட்டி தூக்கிடலாம். அப்படியே ரொம்ப அப்படியே பாலிட்டி ஐயோ அப்படிலாம் இல்ல. பாலிட்டியே இல்ல பாலிட்டி. ஐயோ எக்கனாமிக்ஸ்லாம் இல்ல எக்கனாமிக்ஸ். இலக்கணமே இல்ல இலக்கணம். புரியுதா இல்லையா? இடைச்சொல், வினையாளனின் பெயர், வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம். புரியுதா? இலக்கியம், அறநூல்கள், திருக்குறள். ரொம்ப சிம்பிளா பார்க்கணும். எல்லாத்தையும் சிம்பிளாவே முடிச்சிடலாம். ரைட்டா? சோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. இந்த வால் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ரைட்டா? வால் முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துட்டு லைஃப் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. சொந்தக்காரங்க முன்னாடி கெத்தா நிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு.
சோ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படிச்சிருக்கவங்க இன்னும் கொஞ்சம் வீரியமா படிக்க ஆரம்பிங்க. படிச்சு முடிச்சவங்க ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதுமே நம்ம சேனல்ல லாஸ்டா ரிவிஷன்லாம் வந்துருவோம், ரைட்டா? அதே சொல்லிக்கிறேன். குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப படிச்சிட்டு இருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி இந்த வார் ரிவிஷன், கோட் ரிவிஷன் நம்ம வீடியோஸ்ல இருக்கு, அதை பார்த்துட்டே இருங்க. பிளஸ் அவங்களுக்கு நான் அடுத்த ஷெட்யூல் நான் சொல்றேன், ரைட்டா? சோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். 2026 குரூப் 4 தேர்விற்கு படிக்கும் மாணவர்களா நீங்கள் இவர்களைப் போல நீங்களும் போஸ்டிங் வாங்க வேண்டுமா? உங்கள் குருநாத் அகாடமி வழங்கும் 4+1 ஸ்ட்ராட்டஜி இதோ 5 மாதம் ஸ்டடி பிளான் அடங்கிய ஒரு பிரம்மாண்ட பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. உங்களை அரசு அதிகாரிகளாக மாற்ற போகும் தர்மன் பேட்ச். கிளாसेस, டெஸ்ட், பிடிஎஃப் மற்றும் பாக்கெட் நோட்ஸ் வழங்கப்படும். வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். இந்தியாவில் முதன் முறையாக ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் ட்ரிக்ஸ் வழங்கப்படும். தர்மன் பேட்ச் ஒரு அதிரடி ஆஃபர் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. ஆஃபர் தொகை 2200 ரூபாய் மட்டுமே. ஆஃபருக்கான கடைசி தேதி ஜூலை மாதம் 27ஆம் தேதி வரை மட்டுமே. தர்மன் பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் தர்மன் பேட்ச் என வாட்ஸ்அப் செய்யுங்கள். உங்களை அரசு அதிகாரியாக மாற்ற போகும் தர்மன் பேட்ச்.